வணக்கம் மக்களே, பிடிச்ச உப்புமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சந்தையில் வந்ததிலே சரியான முரட்டுக்கிடாங்க. ஆடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சிங்கம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஆள் வந்து நின்று பார்க்காரு பாருங்கள், அவர் இடுப்புக்கு மேலே இருக்குது பாருங்கள். அப்படின்னா ஆடு எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி பார்த்தாலும் இந்த ஆடு வந்து ஒரு 40 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா 30,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எப்போ 30,000 ரூபானா பரவாயில்லையே அப்படிங்கிற கான்செப்டில் எல்லோரும் வராங்க, வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. நானும் என்னடா இப்படி வந்து இந்த ரேட் ரொம்ப கம்மியாக சொல்லுதாரே, பரவாயில்லையே நல்ல ரேட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன கணக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. இந்த ஒரு ஆள் வந்து பார்க்காரு பாருங்க, அவர் எப்படி தூக்கி பார்க்காரு பாருங்க. ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த ஆடு வந்து நல்லா கழியுதுங்க. அதனால் என்னென்னா, இப்போ ஒரு ஆடை வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால எப்படின்னா, ஆடு முகத்தோற்றம் பார்வையை மட்டும் பார்த்துறாதீங்க. அந்த ஆட்டுக்கு வந்து ஏதாவது நோய் இருக்கா என்ன இருக்குதுன்னு A to Z பாருங்கள். ஏன்னா அது ரூபா வந்து நம்ம போடுறோம். அதனால் பார்த்து கரெக்டாக பார்த்து வாங்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த ஆட்டுக்கு வந்து காய்ச்சல் இருக்குது, அதனால தான் அவர் அந்த ரேட்டு சொல்லுதார். ஆனால் 19,000 ரூபாய்க்கு வந்து கேட்டிருக்காங்க. எப்படி அந்த 19,000 ரூபா ரேட்டில் கண்டிப்பாக விற்றுருங்க. ஏன்னா அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்ல, எனக்கு காசு தேவைப்படுது, அதனால தான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துட்டார். எப்படி 19,000 ரூபாய்க்கு தீந்துடும். நீங்கள் வந்து ஆடு வாங்கிங்கன்னா முகத்தோச்சத்தை மட்டும் பார்க்காதீங்க, பார்வையை பார்க்காதீங்க. ஆட்டுக்கு அது நோய் இருக்கா ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து வாங்குங்க. நன்றி.